நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024லேருந்து 25 வரைக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், கடவுள், யூனிவர்ஸ் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் கும்பராசி நேயர்களாக இருக்கீங்களோ அவங்க குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் அனைவருக்கும் இந்த வருடம் முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வீடு, வாகன யோகம், பதவி உயர்வு இது எல்லாமே இருக்குது. நமக்கு ஒரு வீடு கிடைக்குது, ஒரு வாகனம், ஒரு கார் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு வீடு, ஒரு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது அப்படின்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப ஆசையாக குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான செய்தி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் when you are insulted the pain causes you to improve yourself. உங்களுக்கு வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு யாராவது உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு காயம் கொடுத்தாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, காயப்படுத்தினாங்க, ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான அது முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் முன்னேறி ஒரு ஸ்டெப் மேலே போகணும். அண்ட் தர்ஃபோர் யூ டெவலப். உங்களால் என்ன செய்ய முடியும்? நல்லா வளர்ச்சி அடைய முடியும். இதுதான் உங்களுக்கான செய்தி. மேலும் நம்ம யாராவது நம்மளை காயப்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும்? அவமானப்படும் போது தான் நம்மளுக்கு ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலே ஏற்படும். நம்ம அதை என்ன பண்ணணும்? அதே இடத்துல விழுந்து கிடக்காம எந்திரிச்சு ஜெயிச்சு காமிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், அவன் ஃபெயில் ஆனானா நான் 90% எடுப்பேன் அப்படிங்கிறது அவனோட டார்கெட்டு. ஒரு ஒர்க் பண்ண போகிறான், வேலை தேடி தேடி அழுத்து போகிறான், வேலையே கிடைக்கல, ஆனால் அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அவனுக்கான டார்கெட்டு. அப்போது வீடு, வாகனம், ஒர்க்கு எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? விடாமுயற்சியோட முன்னேற்ற பாதையில் போகணும். நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க நம்மளை காயப்படுத்தினா கூட அதை என்ன பண்ணணும்? அதை பிடிச்சிட்டு
வெற்றிக்கான பாதையில் முன்னேற்றம் அடையணும். அதுதான் உங்களை வளர வைக்கும். மேலும் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவரும் நீங்கள் தியானம் பண்ணுங்க. பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, ஆற்றல் எல்லாமே அதிகரிக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ஜூம் லிங்க்ல நாங்கள் தியானம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கிடலாம். ரொம்ப ரொம்ப உங்களுடைய அறிவாற்றல், நினைவாற்றல், உங்களுடைய பகுத்தறிந்து பார்க்கும் திறமை இது எல்லாமே அதிகரிக்கும். நன்றி.